தொடர்ந்து கச்சேரி வீதி பகுதியிலிருந்து இணைகிறார் கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? மிக குறிப்பா எல்லா வாக்குப்பதிவு இயந்திரங்களுமே முறையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதா அனுப்பியதாக சொல்லப்பட்டது. ஆனா ஒரு 5 இயந்திரங்கள்ல பிரச்சனை இருப்பதாக சொல்லப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறதா? பாலா, காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு இடத்திலும் தற்போது வரை பிரச்சனைகள் எதுவும் ஏற்படவில்லை. காலை 4:30 மணி முதலே மாதிரி வாக்குப்பதிவானது நடத்தப்பட்டது. அப்படி மாதிரி வாக்குப்பதிவுகள் நடத்தப்பட்ட பொழுது ஒரு 5 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு இருப்பது தெரிய வந்து உடனடியாக அவை மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு வாக்குப்பதிவானது துவங்கி இருக்கிறது. காலை முதலே வாக்குப்பதிவு எந்த விதமான இடையூறுமின்றி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 7 மணி அளவில் சற்று மந்தமாக துவங்கிய வாக்குப்பதிவு அதன் பின்னர் விறுவிறுப்படைந்திருக்கிறது. தற்பொழுது வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடப்பதை காண முடிகிறது. காலை முதலே பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் வந்து வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய கச்சேரி வீதியில் சற்று முன்னர் காங்கிரஸ் கட்சியினது வேட்பாளர் EVKS இளங்கோவன் தற்பொழுது தனது வாக்கினை பதிவு செய்தார். தனது மகன் மற்றும் மனைவி உள்ளிட்ட குடும்பத்துடன் வந்த அவர் தனது வாக்கினை தற்போது பதிவு செய்துவிட்டு தற்போது கிளம்பி சென்றிருக்கிறார். இதேபோன்று வேட்பாளர்கள் அனைவருமே தங்களது வாக்குகளை அவரவர் எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா, அதேபோன்று தேமுதிகவினுடைய வேட்பாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் காலையிலேயே தனது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய வேட்பாளர் தென்னரசு தனது வாக்கினை கருங்கல்பாளையத்தில் பதிவு செய்ய இருக்கிறார். தொடர்ச்சியாக முக்கிய வேட்பாளர்கள் அனைவருமே தங்களது வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். காலை முதலே வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலா, நன்றி குருசாமி தகவல்களுக்கு.